ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்பர்வந்தனார்முத்தோர்முக்ஷீயம் ஆமிர்தாதே. ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காரியங்களிலே வெற்றியும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து அமைதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ எமது வாழ்த்துக்கள், எமது பிரார்த்தனைகள். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், தேய்பிறை ஏகாதசி விரத நாள், கார்த்திகை 5வது கடைசி சோமவார விரத நாள். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு மார்கழி மாசப்பிறப்பு, சிவ புண்ணிய காலம் பிறக்கிறது, தனுர் மாசப்பிறப்புன்னு சொல்வோம். சுவாதி நட்சத்திர நாள். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை பிரதோஷ விரத நாள், சிவபெருமானை வழிபட அற்புதமான நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை, மாத சிவராத்திரி விரத நாள். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சர்வ அமாவாசை விரத நாள், முன்னோர்களை வழிபட அற்புதமான ஒரு நாள். ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாள், தொண்டரடி பொடியாழ்வார் திருநட்சத்திர நாள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சந்திர தரிசன நாள். இப்படி பல விசேஷங்களை கொண்ட இந்த வாரம் இருக்கு. அடுத்ததாக 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் வாரம். உங்களுடைய ராசிக்கு டிசம்பர் மாதம் 17, 18, 19 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் அந்த நாட்களில் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கோபம், டென்ஷன் வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய வேலையோட கான்சன்ட்ரேஷனோட இருங்க, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ஆண்களை பொறுத்தவரையிலே பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனோட இருங்க, டைவர்ஷன் வேண்டாம். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம். உத்தியோகத்திலே சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே இந்த வாரம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனாலிசிஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, செலவை கட்டுப்படுத்த வேண்டிய வாரம். டிசம்பர் 20, 21 தேதிகளில், அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனாவசிய செலவு, வீண் செலவு, விரய செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறது புத்திசாலித்தனம். வீட்டில் இருக்கிறவங்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நன்மைக்கே எடுத்துக்குங்க. மாணவர்களுக்கு அந்த வார இறுதியில் மனக்குழப்பங்கள் வரும், கான்சன்ட்ரேஷனோட படியுங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கை தேவை அந்த நாட்களில். உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே கலீக்ஸ் அல்லது உங்களுடைய சூப்பர்வைசர் அவர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதல் சிலருக்கு கசக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
இந்த நாட்கள்ல பிரயாணம் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனங்களால சில பேருக்கு சில செலவுகள் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வாரம் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். குறிப்பாக பெண்களுக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருக்க பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதல் விஷயத்துல நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனம் விட்டு பேசி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. எதிர்பார்த்த பணவரவு உண்டு. எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வேலையை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும், அரசு கான்ட்ராக்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஸ்டேஷனரி, பிரிண்டிங், ஃபேஷன் ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரி, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, உயர்வான வாரமா இருக்கும். சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ரிசர்ச் சம்பந்தமான ஃபீல்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. கோ பேசஞ்சர்கிட்ட, அன்னோன் பேசஞ்சர்கிட்ட தெரியாத விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பெரியவர்கள், முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மெடிக்கேஷன் விஷயங்களில் அல்லது ஏதாவது ப்ரொசீஜர் செய்திருந்தால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையிலே எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே உற்சாகமாக இருப்பீங்க. பிள்ளைகள், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது அதுக்காக ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கெமிக்கல், ஸ்டீல், அயன், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம், டிரைவ் பண்ணும் பொழுது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரமாக இருக்கும். வீட்டில் சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் லோன் விஷயங்களில் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக அக்கவுண்டிங், அக்கவுண்ட்ஸ், ஆடிட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். தம்பதிகள்
மனம் விட்டு சில விஷயங்களை பேசி சில விஷயங்களுக்கான முடிவை எடுப்பீங்க. வரவு செலவு விஷயத்தில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையிலே அரசு வேலையில் இருப்பவர்கள், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, கன்சல்டண்டாக இருப்பவர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டேஷனரி, ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆர்கானிக் ஃபுட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நல்ல பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான வாரம். பாசிட்டிவாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வீக் ஆரம்பத்தில் அந்த விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. சக்ஸஸ் ஆகும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே மற்றும் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு சிலருக்கு இருந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும். பெண்களை பொறுத்தவரையிலே புது உறவு கிடைக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் கிடைத்த உறவு அல்லது ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு போராட வேண்டியிருக்கும். காதல் கசக்கும். இந்த வாரம் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர், வுட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய வாரம். உழைப்புங்கிறது உங்களுக்கு புது விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த உழைப்பை எங்கே போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக போட்டிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் உங்களுடைய கையில். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி லோன் சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் லோனோ, எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி டிசைன் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன், கிராஃபிக் டிசைனர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஐடி சர்வீசஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ், குவாரி நடத்துபவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், குரோசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய வாரம். வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிடாதீங்க. சில பேர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க. பெண்களை பொறுத்தவரையிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், அதே மாதிரி விவசாயிகளுக்கும் அனுகூலமாக இருக்கும். பார் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட், ஸ்டார் ஹோட்டல், ரிசார்ட் நடத்துபவர்கள், டிராவல் ஏஜென்சி வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே உயர் அதிகாரிகளுடன் மோதல் வேண்டாம். கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ளவர்கள், இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு
அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வாகனத்தை வெஹிக்கிள குடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற வாரமா இருக்கும். உற்சாகமா இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பரம்பரை சொத்தை வித்துட்டு புது சொத்தை வாங்குறது, பழைய சொத்தை வித்துட்டு வேறொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லை ஒரு இடத்துல வாங்கியிருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தோம்னா எந்தெந்த பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஓரளவுக்கு நல்லா போகும். அதே மாதிரி புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க இவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் மீடியாவில் பணிபுரிப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், மியூசிக் குரூப் நடத்துபவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கும், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பத்தை நீக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. காதலர்களுக்கிடையே சில ப்ராப்ளம்ஸ் வரும். ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாகனமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சில தடைகள் தாமதங்கள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அரசியல்வாதிகள், அதே மாதிரி லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்கள், லீகல் கன்சல்டிங் இருப்பவர்கள், ஐடி ப்ராஜெக்ட்ஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் தரக்கூடிய வாரமாக இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டிரைவிங் செய்யும் பொழுது கவனம் தேவை. இந்த வாரம் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வார ஆரம்பமான இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு பைரவரை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி அன்பர்களே, 15, 16, 17 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கோபம், டென்ஷனை தவிர்க்கணும். சில விஷயங்கள்ல அவசரப்படாதீங்க, நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வாரம் தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான துறையில் வேலை செய்பவர்கள், பெட்ரோலியம், கெமிக்கல் துறையில் வேலை செய்பவர்கள், மெரின் இன்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க. குறிப்பாக ஜாபை பொறுத்தவரையில் நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலை செய்பவர்கள், மெக்கானிக்கல் துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும்.
ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும். நல்லதுக்கே எடுத்துக்கங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. பழைய விஷயங்கள் ஹிஸ்டரி எல்லாம் பேசி புதுசா ஒரு பிரச்சனையில கிளப்ப வேண்டாம். அத பேசி எதுவும் ஆகப் போறதில்ல. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம்பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.